கேரளம்ல அதாவது கேரளாவுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வீலாகர் வந்து இந்த குழந்தையோடைய அம்மாவ வந்து ஒரு இன்டர்வியூ எடுத்தாரு. அப்போ வந்து அந்த வீலாகர் வந்து அந்த அம்மாகிட்ட கேட்டிருப்பாங்க, "இந்த பையனுக்கு வந்து எப்படி கையில வந்து அடிபட்டுச்சு?" அப்படின்னு கேட்டிருப்பாரு. அதுக்கு வந்து அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, "இவன் வந்து சைக்கிள்லேருந்து கீழ விழுந்துட்டான்." அந்த மாரி கதை ஒண்ணு விட்டுருக்கு. ஓகே, அது ஒண்ணு. ஆனா அந்த கமெண்ட் செக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. "என்னப்பா ரொம்ப நாட்டியா இருக்கியா?" குழந்தைய பார்த்து கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சில பேர் வந்து இந்த சேட்டை பண்ணுறியா அந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த டைமில் அது லேட்டாக தான் இந்த உண்மைலாம் ரிவீல் ஆயிருக்கு. இது இந்த குழந்தை வந்து பயங்கரமாக டார்ச்சர்லாம் பண்ணியிருக்காங்கன்றது லேட்டாக தான் வந்திருக்கு. இதில் என்ன நான் சொல்ல வரேன்னா, அதாவது ஒரு சின்ன பசங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அடிபட்டுச்சுன்னா அந்த நீ சேட்டை பண்ணிய அதான் உனக்கு வந்து அடிபட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து மிஸ் வந்து உன்னை திட்டினாங்கன்னா நீ வந்து ரொம்ப தப்பு பண்ணியிருக்க, அதான் மிஸ் வந்து உன்னை திட்டியிருக்காங்க. இல்லை வீட்டில் வந்து பெரியவங்க வந்து உன்னை அடித்தாங்க, சின்ன பசங்களை அடித்தாங்கன்னா நீ ரொம்ப தகராறு பண்ணியிருக்க, சேட்டை பண்ணியிருக்க, ரொம்ப பிடிவாதமாக ஏதாச்சும் பண்ணியிருப்ப, அதனால தான் உங்கள் அம்மா உன்னை அடிச்சிருக்காங்க, உங்கள் அப்பா அடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 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 மைண்ட் செட், ஒரு ப்ரீ அசம்ஷன் சொல்லுவாங்க அது பேர். அந்த ப்ரீ அசம்ஷனோட இருக்கிற ஒரு உலகம் தான் நம்ம இருக்கிறோம். இது வந்து ரொம்ப தவறானது. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு சைல்டு அப்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா புதுசு கிடையாது, ரொம்ப வருஷமாகவே நடந்துகிட்ருக்கு. அண்டு நம்ம எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்போம், அண்ட் நம்மளே கூட அனுபவிச்சிருப்போம். இதெல்லாம் வந்து நிறைய பேர் ரொம்ப மோசமான விஷயங்கள்லாம் அனுபவிச்சிருப்பாங்க. நானே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் நான் அனுபவிச்சதில் எனக்கு வந்து எப்படி நடந்ததுன்னா, எல்லா புள்ளியும் ஏன் மேலே வந்துடும். ஓகேவா? அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எனக்கு இது ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருக்குது. அண்டு தயவுசெய்து வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்க மேலே வந்து அடிபட்டுச்சுன்னா அது கொஞ்சம் நல்லா தீவிரமாக விசாரணை பண்ணுங்கள். அண்ட் ப்ராப்பராக அப்சர்வ் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியம். ஸோ இவ்வளோ தான் நான் சொல்ல வரேன். அண்டு இந்த குழந்தை வந்து அடிபிடிச்சுன்னா சேட்டை பண்ணிக்கிச்சு அதெல்லாம் சொல்ல வேண்டாம். அது அந்த பேரண்ட்ஸ் தான் ரெஸ்பான்சிபிள். ஸோ குழந்தைய வந்து பார்த்திங்கன்னா முன்ன பின்ன தெரியாதவங்ககிட்டையும் கொடுக்காதீங்க. குழந்தைக்கு ரிலேட்டிவ்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருக்கிட்டையும் கொடுத்துட்டு எங்கேயும் போகாதீங்க. நிறைய பேர் அப்யூஸ் பண்ணுவாங்க. நம்ம முன்னாடி சிரிச்சுக்கிட்டு பேசுவாங்க, ஆனால் பின்னாடி போயிட்டு வேறு ஒரு முகம் ஒன்று வச்சுருப்பாங்க. அது ரொம்ப கொடூரமாக இருக்கும். ஒரு ட்ராமா தான் நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ அவ்வளோதான், கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ பை கைஸ்.